ஐயோ பாம்பு கடிச்சிருச்சே. பாம்பு கடிச்சிருச்சே. ஐயோ யாராவது வந்து காப்பாத்துங்க. யாராவது வந்து காப்பாத்துங்க. பாம்பு கடிச்சிருச்சே. ஐயோ பாம்பு கடிச்சிருச்சுங்க. யாராவது வந்து காப்பாத்துங்க. யாராவது வந்து காப்பாத்துங்க. ஐயோ வலிக்குது. எங்க 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 ஐயோ என்ன பாம்பு கடிச்சது? கட்டி வீதம் நல்லதா சரியா போலையா? என்னங்க பாம்பு கடிக்கும் போது எந்த ஜாதி குலம் கோத்திரம்னு பார்க்க முடியுமா? ஐயோ வலிக்குது, பயமா இருக்குங்க. பயப்படாத போய் அதிகமாக விஷயம் சீக்கிரம் தலை கேறிடும். பாம்பு கடி மாதிரி இல்லையா? ஒரே ஒரு கடி தானே இருக்கு. ஐயோ வலிக்குதுங்க. சரி சரி முதல்ல விஷயத்தை எடுத்துருவோம். என்ன செய்ய போறீங்க? ஆழமா கீறி விட்டுட்டு ஒரு அமுக்குனா கடி வாயில இருக்கிற விஷயம் புசுக்கன் வெளியே வந்துடும். ஐயோ வேண்டாங்க, நான் வைத்தியர்கிட்ட காமிக்கிறேன். விளையாடு நீ. பாம்பு கடிச்சு சொல்றேன். வேண்டாங்க வேண்டாங்க. ஐயோ வேண்டாங்க வேண்டாம். அவன் சொல்றது கேளு. பாம்பு கடிச்சு அப்படியே விட்டு அப்படியே விட்டா விஷயம் ஏறிட்டே இருக்கும். கொஞ்சம் 5 நிமிஷம் பொறுத்து 5 நிமிஷம் பொறுத்து கொஞ்சம் வேண்டாம். கொஞ்சம் அடிச்சா பூஜை ஒழிஞ்சு போகும். பாம்பு கடிச்சிருக்க விளையாடு நீ. இது பாம்பு கடி இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன வளர்ற? ஆமாங்க, நான் இப்படியே வரும்போது கால் பக்கம் ஒரு பாம்பு போச்சு. பயந்து ஒரு தவறுனதுல முள்ளு குத்தி இருக்கும். பாரு கத்தியை பார்த்து வரைக்கும் பயந்து போய் சொல்லாத. இது உயிர் போற விஷயம் உண்மையா சொல்லு. நிஜம்தாங்க, முள்ளுதான் குத்தி இருக்கு. நாம தான் பெரிய கில்லாடி ஆச்சு. நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சு போகுமே. எனக்கு தெரியும், நான் அப்பவே சொல்லல இது பாம்பு கடி இல்லைன்னு சொல்லி.